Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. Cognitive Edge Points ஆர்பா PGTRB, Polytechnic TRB கெமிஸ்ட்ரிக்கான கிளாஸஸ் வந்து ஒரு ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலதிக தகவல்கள் கிடைக்கும். அதே சமயம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம சென்டர் சார்பாக ஒரு எக்ஸ்பர்ட் டீமோட ஸ்பெஷல் டியூஷன்ஸ், ஹோம் டியூஷன்ஸ் எடுத்து தரோம் ஆன்லைன் ஆஃப்லைன் வழியாக. தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். வெல்கம். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சீரீஸில் பாலிடெக்னிக் டிஆர்பி 2017 வருஷம் நடந்த எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸை வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யூனிட் வந்து யூனிட் 10. யூனிட் 10ஓட காம்பனன்ட்ஸ் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட் 10ஓட சிலபஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ், வேரியஸ் தியரிஸ் ரிலேட்டட் டு ரியாக்ஷன் ரேட் அண்ட் மெக்கானிசம்ஸ், ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் ஹெட்ரோஜினஸ் கெட்டாலிசிஸ், ஆசிட் பேஸ் கெட்டாலிசிஸ், ஐசோதோம்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லையும். செகண்ட் பார்ட்டில் தெர்மோடைனமிக்ஸோட வேரியஸ் லாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் நான் எக்லிபிரியம் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய சாப்டர், நிறைய படிக்கணும், ஆனால் ஈஸி, ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்க முடியும். எப்படின்றத கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். லெட் அஸ் கெட் இன்டு த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைனடிக்ஸ்ல வந்திருக்கு. த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் 2N2O5 gives 4NO2 plus O2 is 3 into 10 power minus 5 second inverse. If the rate is 2.4 into 10 power minus 5 mole inverse liter per second, the concentration of N2O5 in mole per liter is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஈஸி ஈக்குவேஷன் தான். ரேட்டுக்கான ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். ரேட் ஈக்குவல்ஸ் டு ரேட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ அதுதான் ரேட் ஈக்குவேஷன். அதுலேருந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா? ஸோ இதில் பார்க்கும்போது ரியாக்ஷனை பார்த்தோன்னே செகண்ட் ஆர்டர்ன்றது நமக்கு தோணும். But if you look at the rate constant, this follows first order rate constant. So first order equation தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். So if we use first order rate equation, rate equal to rate constant multiplied by the concentration only power 1, not twice. The square போடக்கூடாது. Second order இருந்ததுன்னா நம்ம போட்டுருக்கலாம். But this is the first order reaction. So அப்போ again rearrange the equation. ரேட்டுக்கான வேல்யூ substitute பண்றோம். 2.4 into 10 power minus 5 and rate constant value unknown concentration. ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கிடைக்கும், which is 0.8 mole per liter. The correct answer is also 0.8, which is B. இதில் ஒரு சின்ன எரர் இருக்கு. இங்கே ரேட்டோட ஈக்குவேஷனில் மோல் இன்வர்ஸ் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். மோல் பெர் லிட்டர்னு வந்திருக்கணும். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்சார்ப்ஷன்லேருந்து வந்திருக்கு. பிக் அவுட் த இன்கரெக்ட் சென்டென்ஸ் regarding the characteristics of adsorption. 4 statements. A, it is a surface phenomenon. Yeah, correct. And it is a fast process. Again, that is also a correct statement. C, it is a exothermic process. இதுவும் கரெக்ட். ஏன்னா அட்சார்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல வரும். ஆல் ஆர் நெகட்டிவ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். டி, ஹியர் த சப்ஸ்டன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த சப்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இதுதான் இன்கரெக்ட். ஏன்னா substance uniformly distributed throughout the substance கிடையாது. substance uniformly distributed through surface of the surfaceல மட்டும்தான் இருக்கும், not throughout the bulk. so throughoutனு வரும்போது அது absorption of AB. so அதுதான் incorrect statement. D is a definition of absorption, not adsorption. hence the correct answer is D, which is also a incorrect statement. Next question. Which of the following is an example of acid base catalyst? 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி கொஷின். பார்க்கும்போதே ஆன்சர் அங்கேயே இருக்கு. ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ்னாவே கொஷின்லேயும் ஆன்சர் இருக்கு. பிகாஸ் சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் கேட்டலிசிஸ் பை ஆசிட் பேசஸ் இஸ் அதனுடைய கேட்டலிஸ்ட் ஆசிட் ஆர் பேஸஸாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏல பார்க்கும்போது கேட்டலிஸ்ட் பிளாட்டினம், அயன், அண்ட் ஹியர் வி ஹேவ் ஆசிட் அண்ட் பேஸ். ஹியர் இட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட், அதாவது கேட்டலிஸ்ட் இல்லாத ஒரு ரியாக்ஷன். சிம்பிள். Ester hydrolysis in presence of acid or base is the acid base catalysis reaction. Correct answer is C. Next question. இதுவும் ஒரு acid base catalysis பேஸ் பண்ணதுதான். The reactions which are catalyzed by any substance which has tendency to lose proton is called dash. In iodination of acetone, the rate determining step is there.
இதில் ஏதாவது ஒன்று தெளிவாக தெரிஞ்சாவே நம்ம ஈஸியான ஆன்சர் பண்ணிட முடியும். அகைன் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெண்டன்சி டு லூஸ் அ ப்ரோட்டான். எது ப்ரோட்டானை லூஸ் பண்ணும்? ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ். ஸோ ஜெனரல் ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் டேஷ்கான ஆன்சர். செகண்ட் அயடினேஷன் ஆஃப் அசிட்டோன், த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த மாதிரியான கீட்டோன்ஸில் உங்களுக்கு கீட்டோ இனால் ஃபார்மேஷனில் 2 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈனால் ஃபார்ம் ஆகணும், செகண்ட் ஸ்டெப்பில் தான் அயடின் ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் slow and rate determining step. The correct answer will be general acid base catalysis and conversion of keto form to enol form. The correct answer is C. Next question, energy dynamics based on the question. An endothermic reaction A to B has an activation energy of 15 kilocalorie per mole. So A இருந்து B க்கு போகும்போது activation energy 15 kilocalorie per mole and the energy of the reaction is 5 kilocalorie per mole. அதாவது ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டன்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 5 kilomole. And the activation energy for the reaction B to A reverse reaction உடைய activation energy எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு we need a energy diagram. So take reactant A and product B. ஸோ இந்த ரியாக்ஷனுடைய ஓவரால் ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை இருக்கிறது தான் 15 kilocalorie mole from question. அகெயின் ரெண்டுக்கும் இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 5 kilocalorie, ப்ளஸ் வேல்யூவில் இருக்கு 5 kilocalorie per mole. கேட்டிருக்கிறது பியிலிருந்து ஏவாகும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி, பியிலேருந்து ஏக்கு இங்கே இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் ஹைட் பி பொசிஷன்லேருந்து ஏ வரைக்கும் உள்ள எனர்ஜி தான் எவ்வளோ. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர், which is 15 minus 5, 10 kilocalorie per mole. Answer is D. Next question, in which of the following statements the entropy decreases? 4 statement கொடுத்துருக்காங்க. Rusting of iron, vaporization of camphor, crystallization of sucrose from solution, melting of ice. randomness அதிகமாகணும். எக்ஸாம்பிள் சாலிட் லிக்விடாக மாறும்போது அதனுடைய ஒழுங்குத்தன்மை வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ வென் சாலிட் பிகம்ஸ் லிக்விட் ஆர் லிக்விட் பிகம்ஸ் கேஸ் அந்த மாதிரி ஆகும்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், அதோட ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஸோ சொல்யூஷன் ஸ்டேட்லேருந்து கிறிஸ்டலைஸ் ஆகிற சுக்ரோஸ் மோர் ஆர்டர்டு ஃபார்முக்கு மாறும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ஸோ வேப்பரைசேஷன் சாலிட் டு கேஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ், மெல்டிங் சாலிட் டு லிக்விட் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ரஸ்டிங் ஆஃப் அயனையும் நிறைய கேசஸில் when we check it, iron reacts with oxygen and moisture to form iron oxide. அங்கேயும் என்ட்ரோபி டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அக்செப்டபிள் ஆன்சர்ஸ் வந்து ஏ அண்ட் சி. மோர் அப்ராப்ரியேட் ஆன்சராக இருக்கக்கூடியது வெரி ஹை டிக்ரீஸ் வந்து சி, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுக்ரோஸ் ஃப்ரம் சொல்யூஷன். நிறைய புக்ஸில் ரெஃபர் பண்ணோம்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் ஆல்சோ என்ட்ரோபி டிக்ரீஸ் ப்ராசஸ் ஒன்லி. கேசியஸ் ஸ்டேட் ஆக்சிஜன், மாய்ஸ்சர் அண்ட் தென் அயன் சாலிட்ல இருக்கிற ரெண்டும் சேர்ந்து அயன் ஆக்சைடை உருவாக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இன் திஸ் கேசஸ் we take it as C. Next question, Brunner, Emmett and Teller derived the physical adsorption resulting in the formation of multimolecular layer which is given. பெட் ஐசோதர்ம் உடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது கரெக்ட் ஈக்குவேஷன் வந்து A P by V total into P naught minus P equal to 1 by V mono into C plus C minus 1 divided by V mono C whole multiplied by P by P0. அதுதான் கரெக்டான ஈக்குவேஷன். மற்றதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் A. A தான் கரெக்டான ஈக்குவேஷன், மற்ற ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இன் த ஹெட்ரோஜனஸ் கேட்டாலிசிஸ் இஸ். இப்போ ரேட் ஒரு ஹெட்ரோஜனஸ் கேட்டாலிசிஸில் வரக்கூடிய 5 ஸ்டெப்ஸை அப்படியே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. டிஃப்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் டு த சர்ஃபேஸ், அட்சார்ப்ஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அட் த சர்ஃபேஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அட் த சர்ஃபேஸ், டீசார்ப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். இது எல்லாமே வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஹெட்ரோஜனஸ் கேட்டாலிசிஸ். அதில் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் அட் த சர்ஃபேஸ். Correct answer is C. Next, among the following equations, which is the correct equation to calculate the fugacity at moderately low pressure? Again, direct question. Fugacity calculations la varakudi various equations la oru equation. Moderately low pressures kana equation வந்து F equal to P square V divided by RT. Correct answer is A. F is equal to P square V divided by RT. Next question. Delta H and delta S for a reaction are 30.558 kilojoule per mole and 0.066 kilojoule per Kelvin per mole at 1 atmosphere pressure. The temperature at which delta G is equal to 0 and the nature of reaction below this temperature. ரெண்டு ஆப்ஷன் தான்.
எந்த டெம்பரேச்சரில் டெல்டா ஜி இந்த ரியாக்ஷனுக்கு 0 ஆகும், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே ரியாக்ஷனோட நேச்சர் என்ன ஆகும். இப்போ இங்கே கொஸ்டின் படி பார்க்கும்போது டெல்டா ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஸோ சைன் ஆஃப் டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ஸை பொறுத்து ரியாக்ஷனுடைய ஃபீசிபிலிட்டி மாறும். ஸோ இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க டெல்டா ஹெச் பாசிட்டிவ், டெல்டா எஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே மட்டும்தான் இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ அபவ் திஸ் டெம்பரேச்சர் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது அட் ஹை டெம்பரேச்சர் மட்டும்தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், லோ டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டேனியஸ். இது ஜென்ரல் அப்சர்வேஷன். இங்கே ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாலும் இதில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் ஆர் ஸ்பான்டேனியஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க தெளிவாக. டெம்பரேச்சர் அட் விச், இப்போ இந்த 4 டெம்பரேச்சரில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் டெல்டா ஜி 0 ஆகிடும். 0 ஆனால் அதுக்கு கீழே போகும்போது என்ன டெல்டா ஜி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் பிலோ டெம்பரேச்சர் டெல்டா ஜி பாசிட்டிவாக மாறும், ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் ஆகும். ஸ்பான்டேனிட்டியை வச்சு 2 ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஆர் எந்த டெம்பரேச்சரில் 0 ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணுங்க. இப்போ இங்கே ஈக்குவேஷன் படி டெல்டா ஹெச் எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. 30.558 மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். டி வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படி இருக்கட்டும். 0.066 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ டி வேல்யூ கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் சரி, கீழே இருந்து போனாலும் சரி. So when you substitute 463 into 0.006, T delta S value 30.58 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. தஸ் இந்த ஒரு டெம்பரேச்சரில் மட்டும்தான் என்னவாகும், டெல்டா ஜி 0 ஆகும். மற்ற எல்லா டெம்பரேச்சரும் சர்டன் வேல்யூ கிடைக்கும். அதை கால்குலேட் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் இஸ் சால்வ்டு. ஸோ அட் திஸ் டெம்பரேச்சர் விச் இஸ் 463 Kelvin, reaction delta G will be equal to 0 and reaction below this temperature value என்னவாகும், ஸோ இங்கே டெல்டா ஹெச்சோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும், இது குறைஞ்சிட்டே வரும். ஹென்ஸ் பாசிட்டிவ்ல வரும், நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். வெரி சிம்பிள். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸில் எடுத்த உடனே இருக்கிறது. டோட்டல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த மாலிகுல் இஸ் தேர். It is always product of the translational, rotational and vibrational partition functions. It is product of the translational, rotational and vibrational partition functions. Thus correct answer is B. Simple definition. எந்த புக்ல எடுத்தாலும் உங்களுக்கு எடுத்த உடனே partition functions இருக்கும். It is not sum or difference. It is always product. அதுவே logarithmல கொடுத்தாங்கன்னா தான் sum. So these are all the questions from Unit 10. கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப சிம்பிள், ஈஸியான டெஃபினேஷன்ஸ், அப்புறம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், சிம்பிள் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமான சிலபஸ் இருந்தாலும் கொஸ்டினுடைய நேச்சர் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியான மார்க் வாங்கிட முடியும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பூரி சர்மா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேயே இருக்குது. ஸோ அந்த புக்கை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாவே மேக்ஸிமம் மார்க்ஸை நம்மளால் செக்யூர் பண்ண முடியும். ஸோ புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 11ஓட வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.